மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக 3 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. ஆனாலும் தொகுதி பங்கீட்டில் சுமூக முடிவு எட்டப்படாமல் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் மதிமுக அவசர நிர்வாக குழு கூட்டம் சென்னை எழும்பூர் கட்சி அலுவலகத்தில் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தொடர்வது என்றும், தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல திமுக கூட்டணியில் ஆரம்பத்தில் 2 மக்களவைத் தொகுதி, 1 ராஜ்யசபா சீட் வேண்டும் என மதிமுக வலியுறுத்தி வந்தது. ஆனால் அதனை ஏற்க திமுக தயாராக இல்லாத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போன்று 1 மக்களவை, 1 மாநிலங்களவை மற்றும் தனி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக மதிமுக விருப்பம் தெரிவித்தது. இந்நிலையில் 1 மக்களவை, 1 மாநிலங்களவை சீட் வழங்க திமுக தயாராக இருப்பதாகவும், அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் மாநிலங்களவை தேர்தலின் போது 1 மாநிலங்களவை சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என திமுக தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பம்பரம் சின்னம் வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக மனு அளித்திருக்கிறது. எனவே பம்பரம் சின்னம் அல்லது தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிடக்கூடும் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.